வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டினுடைய க்ளோசிங் எக்ஸ்பிரி டே, வீக்லி எக்ஸ்பிரி. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய ப்ரிடிக்ஷன், நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி, அதாவது நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இன்னையுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 21,990 நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதான் 22,000. ஓகேவா? அந்த லெவலில் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருந்தது வந்து 22,230 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னா 340, 22,340 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி அப்படி ஓப்பன் ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் வச்சு நம்ம பார்க்குறோம். இண்டெக்ஸில் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேனுடைய அந்த சஸ்டெயின் ஆன அது லாஸ்ட் ½ அன் ஹவர் கேண்டில் சஸ்டெயின் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது R1 ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிற லெவல், அதாவது 22,230 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி, நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம பார்க்குறதுனால மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வேல்யூ ஏரியாவுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய இது கிடந்தது. என்னைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா மே 9ஆம் தேதி அங்கே ட்ரேட் நடந்தவருடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி நேற்று க்ளோசிங் வந்து அதை கட் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகினதும் அந்த இடத்துல தான் கரெக்டாக அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி, அதாவது ஹைக்கு மேலே. ஸோ இந்த நம்ம அந்த இது சொல்கிறோம் இல்லையா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய ரேஞ்சிலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி, ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்தே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியாவுடைய ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்குது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து இப்போ லைன் போட்டுறோம், நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது மீட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம். ஓகே, நிஃப்டிக்கு நாளைக்கான R1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் இந்த லைனில் நம்ம எடுத்துக்கிடுவோம், எடுத்தால் தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், R1 அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னா நமக்கு வந்து 22,320 நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ 22,320 அப்படின்னா இப்போ இந்த லைன் நம்ம எடுத்துருவோம், எடுத்துகிட்டு நம்ம போட்டோம்னா சரியா. ஓகே, 22,320 நாளைக்கு R1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது R1. R2 அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து R2 எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,400 நமக்கு ஆக்ட் ஆகும் R2. ஓகே, R2 22,400. S1 அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து நாளைக்கான S1 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 22,120 நமக்கு ஆக்ட் ஆகும். 22,120. S1. S2 அப்படின்னா 22,000 நம்மளுக்கு நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இது நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா S1 அப்படின்னா 120 நமக்கு நாளைக்கு ஆக்ட் ஆகும். S2 அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து 22,000 நமக்கு நாளைக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி R1 அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து 22,320 ஆமாம் 320 நாளைக்கு ஆக்ட் ஆகும். R2 அப்படின்னா நாளைக்கு வந்து 22,400 நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, இது வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம அனலைஸ் பண்ணுறது இதை வச்சு பண்ணுறோன்னா, ஃபியூச்சருடைய இதை வச்சு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இதை வச்சு அனலைஸ் பண்ணுறோம். அதை நம்ம வந்து எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் நடந்திருக்கு, ஸோ நாளைக்கான வாய்ப்பு, அதாவது நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம், ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம், ஃப்யூச்சரில் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நிஃப்டி, அதாவது நிஃப்டினுடைய மே 24 கான்ட்ராக்ட் ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் நம்ம வந்து சார்ட் பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் நமக்கு வந்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது எங்கே அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட தான். ஸோ வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த க்ளோசிங் கொடுத்த ப்ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. ஏன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,317, அதாவது 22,300 இண்டெக்ஸை நம்ம இதை ஃபேஸ் பண்ணி சொல்கிறது, ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த 22,300க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, இந்த 22,300க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா அடுத்து வந்து மார்க்கெட்டை நம்ம வந்து ஒரு கால் சைடில் வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் கேண்டில், அதாவது எல்லாமே 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ 5 நிமிஷம் கேண்டிலில் வந்து இந்த 22,317, 320க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு 5 நிமிஷம் கேண்டில் சஸ்டெயின் ஆகுதுன்னா நம்ம கால் சைடில் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம், சின்ன ஸ்டாப் லாஸோட. ஸோ அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து இந்த இதிலேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இந்த இது இருக்கு இல்லையா, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் மார்க்கெட் வந்து திருப்பி வந்து கீழே வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் வால்யூமோட வால்யூம் ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஏரியாவினுடைய லோவாக இருக்குது. அந்த 22,258 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ், அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் இன்றைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா, மார்க்கெட் வந்து கீழே வந்தது அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் அதையும் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குன்னா டே லோ, இன்னைக்குள்ள லோ இருக்கு இல்லையா, அந்த லோ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரிடிக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து, அதாவது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.